12வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். அஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்திகி. ये तु धर्मामृतमिदम् यथोक्तं पर्युपासते श्रद्धधाना मत्परमा भक्तास्ते अतीव मे प्रियः. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஏ யாரெல்லாம், து ஆனால், தர்ம தர்மத்தின், அமிர்தம் அமிர்தம், இதம் இந்த, யதா போல, உக்தம் கூறப்பட்டுள்ளது, பர்யுபாசத்தே முழுமையாக ஈடுபட்டு, ஸ்ரத்ததானா நம்பிக்கையுடன், மத்பரமா முழுமுதற் கடவுளான என்னையே எல்லாமாக ஏற்று, பக்தா பக்தர்கள், தே அவர்கள், அதீவ மிக மிக, மே எனக்கு, பிரியா பிரியமானவர்கள். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. பக்தி தொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். பொருளுரை. இந்த அத்தியாயத்தில் 2வது பதத்தில் இருந்து இறுதி வரை மையாவேஷ்ய மனோயேமாம் மனதை எண்ணில் நிலைநிறுத்துவாயாக என்பதிலிருந்து ஏதோ தர்மாமிர்தம் இதம் நித்தியமான இந்த தர்மம் என்பது வரை தன்னை அணுகுவதற்கான தெய்வீக தொண்டின் வழிமுறையினை முழுமுதற் கடவுள் விளக்கியுள்ளார். அத்தகு வழிமுறைகள் இறைவனுக்கு மிகவும் பிரியமானது. அவற்றில் ஈடுபட்டிருப்பவனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அருவ பிரம்மனின் பாதையில் ஈடுபட்டிருப்பவன் சிறந்தவனா அல்லது பரமபுருஷ பகவானின் தனிப்பட்ட தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் சிறந்தவனா என்று அர்ஜுனனால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுவதே ஆன்மீக தன்னுணர்வு பெறுவதற்கான எல்லா வழிமுறைகளிலும் மிகச் சிறந்தது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று பகவான் தெள்ளத் தெளிவாக அவனிடம் பதிலளித்தார். வேறு விதமாக கூறினால், நல்ல சங்கத்தின் மூலம் ஒருவன் தூய பக்தி தொண்டிற்கான பற்றுதலை வளர்த்து கொள்கிறான் என்றும் அதன் பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஏற்று அவரிடமிருந்து கேட்டு கீர்த்தனம் செய்து பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை நம்பிக்கை, பற்றுதல் மற்றும் பக்தியுடன் கடைபிடித்து பகவானின் திவ்யமான தொண்டில் அவன் ஈடுபடுபவன் ஆகின்றான் என்றும் இந்த அத்தியாயத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பக்தி தொண்டின் பாதையே இந்த அத்தியாயத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. எனவே பரமபுருஷ பகவானை அடைவதற்கு
அடைவதற்கு, தன்னுணர்வை பெறுவதற்கு பூரணமான ஒரே வழிமுறை பக்தி தொண்டே என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பரமபூரண உண்மையை பற்றிய அருவக்கருத்து தன்னுணர்விற்காக ஒருவன் சரணாகதி அடையும் நிலை வரை மட்டுமே சிபாரிசு செய்யப்படுகின்றது. வேறு விதமாக கூறினால், தூய பக்தனுடன் சங்கம் கொள்வதற்கான வாய்ப்பினை ஒருவன் அடையாத வரை அருவக்கருத்து பலன் தரக்கூடியதாக அமையலாம். பூரண உண்மையை பற்றிய அருவ கருத்தில் ஒருவன் பலன்களை எதிர்பாராமல் செயலாற்றுகின்றான், தியானம் செய்கிறான் மற்றும் ஜடத்தையும் ஆத்மாவையும் புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை விருத்தி செய்கிறான். தூய பக்தனின் சங்கம் கிடைக்காத வரையில் இந்த அருவ கருத்து அவசியமானதாகும். அதிர்ஷ்டவசமாக தூய பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் ஆவலை ஒருவன் நேரடியாக விருத்தி செய்து கொண்டால் ஆன்மீக உணர்வின் முன்னேற்றத்திற்காக படிப்படியாக செல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. பகவத்கீதையின் நடுவிலுள்ள 6 அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி பக்தி தொண்டே மிகவும் உகந்ததாகும். உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைக்கும் பொருள்களுக்காக ஒருவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இறைவனுடைய கருணையால் அனைத்தும் தானாகவே கிடைக்கும். ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कंठ राधा कंठ नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चातदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम हरे हरे. हरे कृष्णा. श्री गौरनिताय की जय, श्री प्रभुपाद की जय. ஸோ இந்த அத்தியாயம் பேர் தமிழ் பக்தி பக்தி தொண்டு. பக்தி தொண்டு. ஓகே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு பகவானுக்கு ரூபம் கிடையாது அப்படிங்கிற திங்கிங் இருக்குது. இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்காங்க. கடவுள்லாம் ஒரு ரூபமே கிடையாது, ஒரு லைட் ஒளி வடிவத்தில் தான் இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது இருக்காங்க. இந்த பகவத்கீதையில் அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்குறார். இந்த அத்தியாயத்தில் தான் ஃபஸ்ட்டு குவெஷன். கிருஷ்ணரே பார்த்து கேட்குறார், ரூபம் இல்லாதவங்களை கும்புறது பெட்டரா, ஒரு ரூபம் இருக்குது உங்களுக்கு அவங்களுக்கு கும்புறது பெட்டரா, எது பெட்டர் இது ரெண்டில்? அர்ஜுனர் இந்த கேள்வி கேட்குறார். ஸோ கிருஷ்ணா கிளியராக சொல்லிட்டார். நடுவில் ஒரு ஸ்லோகத்தில் வரும், பகவான் ஒரு நபர், நம்ம மாதிரி அவர் நபர் தான். அவரே சொல்கிறார், அந்த ரூபம் இருக்கக்கூடிய நபர், அந்த நபரை கும்புறது தான் இருக்குல்ல பெஸ்ட்டுங்கிறார். இது ரொம்ப புரிஞ்சுக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் ரூபம் இருக்குது. ஈவன் இந்த உலகத்தில் பல ஜீவராசிகள் இருக்குது. இன்னும் ஒரு யானைங்கிறோம், சிங்கங்கிறோம், பன்னிங்கிறோம், கழுதைங்கிறோம், அதுக்கு கூட ரூபம் இருக்குது.
பகவானுக்கு ரூபம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. நிறைய பேர் இல்லைங்கிறாங்க. அப்போ ஆச்சாரியர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பகவானுக்கு ஒன்று இல்லை அப்படின்னா ஒரு பகவான் கிடையாது. பகவான் அப்படின்னாலே எல்லாமே இருக்கும். அவருக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா ஒரு பகவான் கிடையாது. பகவானுக்கு எல்லாமே இருக்குது. அவருக்கு ரூபம் இருக்குது, ஃபீலிங்ஸும் இருக்குது. ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளை காட்டிலும் பகவானுக்கு தான் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி. ஃபீலிங்ஸ்னால் புரியுது இல்லையா? உணர்வு ரொம்ப நம்மளோட ஜாஸ்தி அவருக்கு. நமக்கெல்லாம் கம்மி, அவருக்கு தான் ஜாஸ்தி. ஸோ பகவானுக்கு ஒன்று இல்லை அப்படின்னால அவர் பகவான் கிடையாது. அவருக்கு எல்லாமே இருக்கும். ஸோ பகவானுக்கு ரூபம் இருக்குது. ஆனால் அவர் ரூபம் நம்ம மாதிரி ரூபம் கிடையாது. அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். அவருக்கு கண் இருக்குது, நமக்கு கண் இருக்குது. ஆனால் நான்லாம் கண்ணாடி போடணும், அவர் கண்ணாடி போட தேவையில்லை. ஓகே, நான்லாம் கண்ணாடி போடணும். நமக்கெல்லாம் வயசாகும், தோலெல்லாம் சுருங்கும், வெள்ளை முடி வரும், எல்லாம் நடக்கும். அவருக்கு அதெல்லாம் நடக்காது. இன்றைக்கி நீங்கள் எங்கேயாவது கிருஷ்ணர் படம் பாருங்கள், ஒரு யங் பாய் மாதிரி தான் பார்ப்பீங்க. ஒரு 25 இயர்ஸ், ஒரு 25 வயசு பையன் மாதிரி தான் பார்ப்பீங்க. அவர் ரொம்ப வயசான மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. யங்காக இருக்க மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கும் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும். காரணம் அவர் எப்பவுமே யங்காக தான் இருப்பார். ஆக்சுவலி அவர் மட்டும் இல்லை, நாம்பளும் அப்படி தான். ஆக்சுவலி நாம்பளும் எப்போ யங் தான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. இந்த உடலுக்கு தான் வயசாகும், ஆத்மாவுக்கு வயசாகாது. ஓகே, இந்த உடலுக்கு தான் வயசாகும். ஆக்சுவலி ஆத்மாவுக்கு வயசே ஆகாது. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே இளமையாக இருக்குன்னு ஒரு ஆசை. எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா? யாருக்கும் இல்லை. நீங்கள் ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறாங்க. அப்படின்னா ஆன்டி ஏஜிங்னா வயசு ஆகக்கூடாது, இளமையாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு போகிறாங்க. உண்மை. ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் ஸ்டார் செத்தே போயிடுச்சு. இந்த ஆன்டி ஏஜிங் மருந்து எடுத்து செத்துருச்சு. அது பைத்தியக்காரத்தனம் தான். இந்த உடலுக்கு வயசாகும், ஆத்மாவுக்கு வயசாகாது. ஆனால் நாம் ஆத்மா தான். அதனால் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் வயசாகக்கூடாது. ஒரு எங்கேயாவது ஒரு கருப்பாக வெள்ளையாக ஒரு முடி இருந்தால் டை அடிச்சுடுவான். ஏன் டை அடிக்கிறாங்கன்னு அவனுக்கு அது ஆசையாக இருக்கணும், நான் இளமையாக இருக்கணும். எல்லோரும் இளமையாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆக்சுவலி எல்லோரும் இளமை தான். பகவான் ரொம்ப இளமையாக இருப்பார். ஸோ பகவானுக்கு ரூபம் இருக்குது, பட் நம்ம மாதிரி ரூபம் கிடையாது. இது பிரம்ம சம்ஹிதாவில் சொல்கிறார். நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணுவாங்க. கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹ பஜம்னு ஒரு பாட்டு வரும். அங்கானி யஸ்ய சகலேந்திர விருத்தி மந்தி அப்படின்னு ஒரு சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது பிரம்மா தான் பாடுறார். பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் பார்த்து, கிருஷ்ணா உங்களோட ஒரு அங்கம் மற்ற அங்கத்தோட வேலை பண்ணுது அப்படின்னா, கிருஷ்ணரோட கண்ணு கையோட வேலை பண்ணும், கிருஷ்ணரோட கண்ணு வாயோட வேலை பண்ணும். நமக்கு நம்ம கண்ணு வேலையே பண்ண மாட்டேங்குது. நம்ம கண்ணாடி போடுவோம், இதுதான் உண்மை. நம்ம கண்ணு மாதிரி கூட ஆக்ட் ஆக மாட்டேங்குது. கிருஷ்ணருக்கு அப்படி இல்லை. கண்ணு வாய் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ நம்ம நைவேத்தியம் பண்ணுவாங்க, பகவானுக்கெல்லாம் நிறையா செஞ்சு வைக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க எங்கே சாப்பிட்றாருன்னு. என்ன மாதிரி அவர் சாப்பிட மாட்டார், அவர் கண்ணிலே சாப்பிடுவார். அவரால் முடியும், அவர் கண்ணிலே சாப்பிடுவார். நம்மளால முடியாது. அவர் சாப்பிட்டா மறுபடியும் அப்படியே இருக்கும். இதுதான் ஆச்சரியம். இது யார் சொல்கிறான்னா, பிரம்மா சொல்கிறார். பிரம்மா அந்த நூல் பேர் பிரம்ம சம்ஹிதா. இன்றைக்கி நீங்கள் ஒரு திவ்ய தேசம் பேர் இருக்குது, திருவட்டார். நாகர்கோயிலில் திருவட்டார்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த கோயில்கள் நுழைஞ்ச உடனே சைடில் ஒரு பெரிய எழுதியிருப்பாங்க, பிரம்ம சம்ஹிதா இங்கே தான் எடுத்தாங்க. அதில் தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பிரம்ம சம்ஹிதா அந்த நூல் சைத்தன்ய மகாபிரபு அங்கே தான் எடுத்தார். அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. பகவானுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஸோ பகவானுக்கு ரூபம் இருக்குது, நாட் ஆஃப்டர். ஆனால் முன்னாடி சொன்னபடி நம்ம மாதிரி ரூபம் கிடையாது. அவர் எப்பவுமே எல்லாமே இருப்பார். நவ யவ்வனம் சா, அதில் பிரம்மா சொல்கிறார், நவ யவ்வனம், எப்பவுமே யவ்வனமாக தான் இருப்பார்.
யங்காகவே இருப்பார், அழகாக இருப்பார். அதே மாதிரி நாம்ளும் யங்கு தான், நாம்ளும் ரொம்ப அழகாக இருப்போம். நம்ம ஆக்சுவலி ஒரிஜினல் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்போம். ஆத்மா ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. ஸோ கிருஷ்ணா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார், ரூபம் இருக்கு, அந்த ரூபத்தை வழிபடணும், அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கிருஷ்ணரே சொல்கிறார், அவரே சொல்கிறார். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இப்போ நமக்கெல்லாம் வந்து சிலது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சிலது ரொம்ப பிடிக்கும், சிலது பிடிக்காது நமக்கு. ஆனால் பகவானுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, அவருக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனால் அதில் அவருக்கு சிலது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பகவானுக்கு அது இருக்குது. அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தில் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த அத்தியாயத்தில் இருக்குது 18 சாப்டர். இதில் ஒரு வார்த்தை வருது, பக்தாஸ்தே அதீவமே பிரியா. அதீவமே பிரியான்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். கிருஷ்ணா சார் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அவரே சொல்கிறார். ஸோ அவருக்கு என்ன பிடிக்குதோ நம்ம அது செய்கிறது தான் பெஸ்ட். சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே இந்த உலகத்தில் யாராவது இம்ப்ரெஸ் பண்ணப்பா, இம்ப்ரெஸ்னால் கவர்றதுக்கு நம்ம புரியுது இல்லையா? இம்ப்ரெஸ் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. யாராவது இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் நாம் யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறோம்னா நம்மளை விட்டு ஓடிடுவாங்க, அவங்கள தான் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறோம். இது உண்மை. ஓகே, நாம் யார் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறோம்னா ஜென்ரலாக அவங்க நம்மளோட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, அவங்கள தான் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறேன். பட் யார் எப்போவுமே என் கூடவே இருப்பாங்களோ அவங்கள தான் இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க என் கூட தான் இருப்பாங்க. எங்க அப்படி ஒரு நபர் இருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லார், அது நான் தான் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் பகவத்கீதை 13 சாப்டர் வருது, பரமாத்மேதி சாப்பியுக்தோ தேகஸ்மின் புருஷப்பரா. பரமாத்மேதி, நான் பரமாத்மாவாக இருக்கேன். ஆச்சுன்னா எல்லாத்து கூட நான் இருப்பேன். பரமாத்மா உன் கூடவே எப்பவுமே இருப்பேன். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். மேபி இந்த ஜென்மத்தில் சில பேர் சொல்லலாம், நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு டப்புன்னு மாயமாயிடுவாங்க. பட் கிருஷ்ணா அப்படி கிடையாது, எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பேன். பகவத்கீதைன்னு சொல்கிறேன், நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன். அப்போ யார் எப்பவுமே என் கூட இருக்காங்களோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் புத்திசாலித்தான். அதுதான் புத்திசாலித்தான். அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியணும். அது நான் பகவான் அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன எதிர்பார்க்குறான்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் பாகவதம் ஓகே, பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அம்மா சொன்னால் கேட்கணும் அப்படின்னு அப்பா அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும். புரியுது நான் சொல்கிறது? அப்பா அம்மா சொன்னால் கேட்கணும், ஏன்னா ஜன்மம் கொடுக்குறாங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். குரு சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னா குரு இம்ப்ரெஸ் பண்ணணும். எஸ், கரெக்ட். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. பட் இதே வேதத்தில் என்ன இருக்குன்னா, ஒருவேளை மாதா பிதா குரு தப்பான விஷயம் சொல்லி கொடுத்தா அவங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுது நான் சொல்கிறது? அவங்க ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாங்க, ஆனால் அது சாஸ்திரத்தில் இல்லை அப்படின்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்கள் ராமாயணத்தில் பார்க்கலாம், பரதன் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ராஜாவாயிடுங்க. சாரின்ட்டு, நோ, நீ தாயா பேயான்னு கேட்டார். அப்படியே கேட்டார், உண்மையிலே தாய் தான், இல்லை பேயா நீ, இப்படியெல்லாம் இப்படி பேசுகிற. அவர் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கல அம்மாவை, அவர் ராமர் இம்ப்ரெஸ் பண்ண தான் பார்க்குறார். ராமர் பகவான் அவங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தாருன்னு எங்கள் பேச்சு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம உட்காந்து பரதனை பற்றி பேச மாட்டோம். ஆனால் அவர் ராமர் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறார். ஏன்னா ராமருக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான் செய்வேங்கிறார். பரதன் அதான் செஞ்சார், லக்ஷ்மணன் அதான் செஞ்சார். இப்போ லக்ஷ்மணன் காட்டுக்கு போக சொல்லலை, ஆனால் அவர் நான் வருவேன்னு உட்காந்துக்கிட்டேன், நான் வருவேன். அவர் கிளம்புனார். ராமர் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறான், அவருக்கு என்ன பிடிக்குமோ அது செய்கிறான். ஸோ இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா
அவர் யார் ரொம்ப பிரியமானவங்க, அந்த பிரியமானவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க, அது பகவத்கீதையில் இருக்கு. இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பேசுகிறார். அப்போ கிருஷ்ணாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யணும். ஸோ அந்த கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவா வந்து சொல்கிறார், அவரும் சொல்கிறார், என் நாமத்தை சொல்லுங்கிறார். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க வைங்க, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்காங்க, ஈவன் ஹஸ்பண்ட், ஜென்ரலி பொதுவாக இவங்களை யாருமே பேர் வச்சு கூப்பிட மாட்டோம். உங்கள் கம்பெனியில் மேனேஜர் இருக்கான்னு வைங்க, நீங்கள் பேர் வச்சாலும் கூப்பிட போகிறோம். கூப்பிடுவீங்களா என்ன? பேர் வச்சு கூப்பிட்டீங்கன்னா உங்கள் பேர் சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் முதல்ல கிளம்புறீங்க, கொடுக்க மாட்டோம். ஈவன் நீங்கள் ப்ரைம் மினிஸ்டரை பார்க்க போகும்போது அவர் பேர் வச்சாலும் கூப்பிடக்கூடாது. ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் உலகத்துக்கே ஜெகநாதர், யூனிவர்ஸுக்கு அதிபதி என் பேரை வச்சு கூப்பிடுங்கிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். பகவான் நம்ம பேரை வச்சே தான் கூப்பிட்றோம். கிருஷ்ணா ராமான்னு பேரை சொல்கிறோம். இப்போ ஜென்ரல் அப்பா அம்மாவும் பேர் வச்சு கூப்பிட மாட்டோம், ஹஸ்பண்டையும் பேர் வச்சு கூப்பிடக்கூடாது. பட் இன்னைக்கு கூப்பிட்றாங்க, அது தப்பு. ஆக்சுவலி பேட் கர்மாலாம் வந்துருக்கு. பட் ஜென்ரலாக பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க. பட் பகவான் என்ன சொல்கிறான்னு என் பேரை வச்சு கூப்பிடுங்கிறார். அவர் பாருங்க எப்படி இருக்காருன்னு. ஆனால் அவருக்கு அது பிடிக்குது, என் பேரை வச்சு எனக்கு கூப்பிடு, அதுதான் எனக்கு பிடிக்குது. அது எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் என் பேர். அவர் கிருஷ்ணர் சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்ல பேரை வச்சு என்னை கூப்பிடு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம் ஒருத்தர் பேரை வச்சு கூப்பிட்றோன்னா அப்போ நம்ம க்ளோஸ்ன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப க்ளோஸ் வந்து பேரை வச்சு கூப்பிடுவோம் இல்லையா? எல்லாம் கூப்பிட மாட்டோம். கிருஷ்ணர் என்னை பேரை வச்சு கூப்பிடுன்னு அவர் சொல்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ க்ளோஸ் நமக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப க்ளோஸ். அவர் மாதிரி க்ளோஸ் வேறு யாரும் கிடையாது, இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இன்னும் அவரே அப்படி சொல்லணும். நமக்கு ரொம்ப க்ளோஸ் யாருன்னா கிருஷ்ணா தான். ஆனால் அது நமக்கு ஒன்றும் தெரியல, அஜ்ஞானத்தில் இருக்கும், நமக்கு தெரியல. ஸோ ஆச்சாரியஸ்வன் சொல்கிறாங்க கிருஷ்ணா தான் ரொம்ப க்ளோஸ். கிருஷ்ணரும் பகவத்கீதையில் அதுவும் சொல்கிறார். அவர் சொல்கிறார், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ. சர்வஸ்ய சாகம், எல்லாரோட உடம்புலையும் நான் ஹிருதயத்தில் நான் இருக்கேன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. இந்த உலகத்தில் அத்தனை ஜீவராசியோட ஹிருதயத்தில் நான் இருக்கேன், கூடவே இருக்கேன். இன்ஃபேக்ட் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கிருஷ்ணா. பகவத்கீதையில் இருக்கு, நான் கைட் பண்ணுவேன், கூட இருந்து எல்லாம் பண்ணுவேன். ஸோ அதே கிருஷ்ணா நம்மளை இப்படி இருக்குன்னு அவர் எதிர்பார்க்குறார். எப்படி பெற்றோர்கள் தன் குழந்தை இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்களே, அதே மாதிரி பகவான் எதிர்பார்க்குறார். தப்புன்னு கிடையாது, அது ஒரு தப்பும் கிடையாது. இந்த அத்தியாயத்தில் அதெல்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிரியம் அர்ஜுனா அப்படின்னு பல குணங்கள் சொல்கிறார், பல நல்குணங்கள். அதெல்லாம் ரொம்ப ஹை கிளாஸ். இந்த குணமெல்லாம் படித்தோன்னு வைங்க, ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு எப்போ வருமானு கூட தோணும். ஆனால் அந்த குணங்கள், நல்குணங்கள் ஈஸியாக வருமாமா. அது பாகவத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகவான் கிருஷ்ணத்தை யார் பக்தி பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குணங்கள் வரும். சர்வைர் குணைஸ்தத்திர சமாசத்தே சுராஹா. சர்வைர் குணை, நல்குணங்கள் எல்லாமே, அதாவது தேவ குணங்கள் எல்லாமே கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணால் வந்துடுமா. ஸ்லோகம் சொல்கிறது உண்மை. ஒருவேளை அந்த கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணலைன்னா நல்குணம் வரவே வராதுன்னு கூட ஸ்லோகம் இருக்கு. ஹராவ பக்தஸ்ய குட்டோத் மகத் குணஹா. அந்த ஹரிட்ட பக்தி பண்ணினா குட்டோத் மகத் குணஹா. மகத் குணா, நல்குணங்கள் எப்படி வரும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வரும். அப்போ ஒருத்தர், இது உண்மை, ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பகவத்கீதா டெய்லி படிக்கும் பொழுது நல்குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். கிருஷ்ணர் அப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, அது வரும். இதில் ஒரு குணம் வருது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் படித்தோம்னா. இந்த 12th chapter 15th ஸ்லோகா படிக்கிறீங்களா? 15th ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன்.
யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த குணங்கள் படித்தாலே ஆச்சரியமாக இருக்கும். அவர் சொல்கிறார், கிருஷ்ணா டிஃபிகல்ட்டி, அதாவது அவர் யாருக்குமே கஷ்டம் கொடுக்க மாட்டார், அவருக்கு யாரும் கஷ்டம் கொடுக்க முடியாதான். இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பக்தன் எப்படி இருக்குன்னா, பக்தன் யாருக்குமே கஷ்டம் கொடுக்க மாட்டார், பக்தனை கஷ்டப்படுத்த முடியாதாம்மா கிருஷ்ணர் சொல்கிறார். இதே ரொம்ப ஆச்சரியம். ஒன்று சொல்கிறார், ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி, பயம் மற்றும் ஏக்கம், இது ரெண்டுமே இருக்காதுங்கிறான். ஆக்சுவலி பக்தனுக்கு பயம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிளான் பண்ணுறோம் இல்லையா, வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அது காரணம் பேசிக் என்னென்னா பயம்தான் காரணம். அது தெரியாது நமக்கு, அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த பயத்தினால இத்தனை பிளான் பண்ணுவோம். ஏன்னோ பெருசாக வீடு கட்டணும், அவங்க தெரியணும், இவங்க தெரியணும், நம்ம பெரிய ஆளாக இருக்கணும், எல்லாம் காரணம் பயம். ஒரு பயம் இருக்குது, அது மாதிரி உள்ள பயம் இருக்கும். அதே மாதிரி ஆன்சைட்டினா ஏக்கம், ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், பதட்டம் இருக்கும். நான் இந்த உடல் அப்படின்னு நினச்சாலே பயம் வந்துடும். நான் இந்த உடல் நினச்சாலே பயம் வரும். இல்லை நான் ஒரு பெரிய ஆள், இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது, அது இது இருக்குன்னா பயம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த பயம் போகணுன்னா கிருஷ்ணர்கிட்ட போனால் தான் அந்த பயம் போகும். பட் அஃப்கோர்ஸ் கிருஷ்ணா இன்னொரு இடத்துல சொல்கிறார், வாழ்க்கையில் சில விஷயத்துக்கு பயப்பட்டாகும். எதுக்கு பயப்படணும், அது பயப்படுறது தான் நல்லது. மாயை பார்த்து கொஞ்சம் பயப்படுறது நல்லது. ஓகே, பகவான் பார்த்து பயந்துக்கூடாது. இப்போ நரசிம்மர் இருக்கார் இல்லையா, எங்கள் மேலே சில பேர் பார்த்தோன்னே பயந்துக்குவாங்க. ஆனால் சினிமா தியேட்டருக்கு ஜாலியாக போவான். அவரை பார்த்து பயப்படக்கூடாது. சினிமா தியேட்டர் போகும்போது பயப்படணும், உள்ளே போகும்போது பயந்துக்கிட்டு தான் உள்ளே போகணும். அவன் மாயா காட்டுறான். நரசிம்மர் இவர் காப்பாற்ற பார்க்குறார், நல்ல ரிவர்சல் தான் போகும். ஸோ அபயா, அந்த பயங்கிற சில இடத்துல இருக்கிற நல்லது, அது பாசிட்டிவ். பட் கிருஷ்ணா நோக்கி போகும்பொழுது எல்லாம் பயம் போயிடும். ஸோ நான் இந்த உடல் நினச்சாலே பயம் வந்துடும். அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதையில் எடுத்தோன்னே நீ உடல் கிடையாது ஆத்மான்னு ரொம்ப நேரம் பேசுவார். 15 ஸ்லோகம் வரும் கிட்டத்தட்ட. அந்த ஒரு விஷயத்தை 15 ஸ்லோகத்தில் பேசுகிறார். ஸோ அப்போது அந்த பயம் போகணுன்னா பகவான்கிட்ட பக்தி பண்ணணும். அந்த பக்தி பண்ணும்போது இந்த நல்குணங்கள் வந்துடும். அந்த நல்குணங்கள் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பிரியமாக மாறுவோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சவனாக நம்ம மாறிடுவோம். இப்போ நமக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னு வைங்க, அவங்க நம்ம சீக்கிரம் விடமாட்டோம். நமக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னு அவங்களுக்கு விடமாட்டோம், ஏதாவது பண்ண காப்பாற்ற பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் அந்த குணம் இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது அவங்க. பகவானுக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்க, சுத்தமாக விட மாட்டார். அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். இது உண்மை. ஆக்சுவலி கிருஷ்ணருக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாராம். அவர் சம்டைம்ஸ் ப்ராமிஸ், சத்தியம் பண்ணுவார், பிரேக்கும் பண்ணுவார். அதே ஏன்னா பக்தனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அதுதான் கிருஷ்ணா. ஸோ நம்ம லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம லைஃப் கொண்டு போயாகும். இப்போ நம்ம தற்காலிகமாக யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்குன்னு இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பகவான் இம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது பாகவதலுக்கு யதோ தரோ மூல நிஷேச்சனேனா அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வேருக்கு தண்ணி ஊற்றுனா அந்த மரம் நல்லா வளரும். தனித்தனி இலைக்கு தனியாக, பூவுக்கு தனியாலாம் ஊற்ற தேவையில்லை, அந்த வேருக்கு தண்ணி விட்டால் போதும். அதே மாதிரி பகவானை திருப்திப்படுத்தினாலே உலகத்தை எத்தனை பேர் திருப்திப்படுத்தலாம். இது ஆக்சுவல் உண்மை. பகவானை திருப்திப்படுத்தினா போதும், உலகத்தையே திருப்திப்படுத்தலாம். இது 100க்கு 100 உண்மை. இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்க, எல்லோரும் ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்க. மேபி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுனால உங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். இது நமக்கே தெரியாது அப்படின்னு அவங்க எல்லாம் திருப்தியாகிடுவாங்க. நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொன்னால் உங்கள் முன்னோர்கள் நல்லா நடக்கும். இது நான் சொல்லலை,
பத்ம புராணத்தில் கீதா மகாத்மியம்னு ஒன்று இருக்குது. பகவத்கீதா படித்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வதிக்கு கதை சொல்லுவார். முதல் அத்தியாயம் படித்தா என்ன நடக்கும், ரெண்டாவது அத்தியாயம் படித்தா என்ன நடக்கும் அப்படின்னு சிவபெருமான் பார்வதிக்கு ஒன்று ஒன்றா சொல்லும்போது இதுன்னு சொல்லுவார். ஒருத்தர் பக்தி பண்ணால் அவங்க முன்னோர்கள் நல்லது நடக்கும், இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இப்போ நம்மளோட ஃபேமிலி லீனியேஜ்னா வம்சா. இப்போ நம்ம வம்சம்ல இப்படி ஒருத்தர் இருக்காராப்பா, அவர் பண்ணுறதுனால இவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், முன்னோர்கள் விடுதலை கிடைக்கும், பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நல்ல உண்மை, சும்மாலாம் கிடையாது. பகவத்கீதை படிக்கிறதோ ஹரே கிருஷ்ணா சொல்கிறது சும்மா கிடையாது. ஏன்னா ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது விஷ்ணு பகவான் இம்ப்ரெஸ் ஆகிறார். அவர் இம்ப்ரெஸ் ஆகிறதுனால நம்ம முன்னோர்கள் இம்ப்ரெஸ் ஆவாங்க, அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறதுனால என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரி, இது மட்டும் கிடையாது. பாகவத்தில் ஒன்று சொல்கிறாங்க, தேவர்கள் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. 33 கோடி தேவர்கள் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கப்பா. ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்கப்பா, அவங்கள பார்த்துக்கோ. அதுதான் பாகவத்தில் இருக்கு. ஜஸ்ட்டு விஷ்ணு ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணால் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், நோ டவுட், அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ பகவத்கீதை கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், சததம் கீர்த்தயந்தோமா, என்னோட நாமா சொல்லு. பாகவத்துலேயும் வருது, சைத்தன்ய சரிதாமிரத்து தான் வருது. ஸோ இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு அவரே வந்து 7 ஸ்லோகத்தில் பேசுகிறார். 7 ஸ்லோகத்தில் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த குணங்கள் பகவான் நாமா சொன்னாலே வரும் கூட பாகவத்தில் இருக்குது. ஸோ அந்த ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பகவத்கீதா படிச்சுட்டு இருக்கும்பொழுது நமக்கே தெரியாமல் நம்ம மோல்டு ஆயிடுவோம். மோல்டுன்னா என்ன, உருவம், நல்ல ஷேப்புக்கு வந்துடும். அது நமக்கே தெரியாது. ஜஸ்ட்டு சிம்பிளி ஹரிநாமா சொல்லிட்டு படிக்கும்பொழுது நல்விதமாக நாமளே மாறிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அது பகவானான்னு நடக்கும். ஸோ இங்கே இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் நான் நிறுத்துகிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சாத். ஏதாவது கேள்வி இருக்கா? நாடி பெருக்குங்கிறது எதுக்காக கொண்டாடுறோம்? இதுக்கும் பகவத்கீதைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு? வெல், எனக்கு இதை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஃபெஸ்டிவல்ஸ் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிருஷ்ணா தான் கனெக்ட் ஆகும். அது மட்டும் உண்மை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிருஷ்ணா தான் கனெக்ட் ஆகும். அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டது. அது மட்டும் உண்மை. அது வந்து சாஸ்திரத்தில் இருக்குது. எல்லா ஃபெஸ்டிவல் அப்படி தான். இது வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டது. விஷ்ணு புராணத்தில் இது இருக்குது. எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் அப்படி தான், எதர் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவும் அப்படி தான் இருக்கு. ஆக்சுவல் ஆமாம், எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது. பட் காலையில் நீங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க காவேரிக்கு போய் எல்லாம் குளிப்பாங்க இன்றைக்கி. அது டைரக்ட். ஏன்னா காவேரி வந்து சாக்ஷாத் கங்கா தான். நீ காசியில் கங்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கங்கையும் இந்த காவேரி ஒன்று தான், நோ டிஃப்ரென்ஸ். காவேரியில் குளிக்கிறது கங்கையில் குளிக்கிறது ஒன்று. யார் காவேரியில் குளிக்கிறாங்களோ இது உண்மை, அவங்க சுத்தமாவாங்க. பக்தி வர வாய்ப்பு இருக்குது, பக்தி வரும். ஒன்று பாகவத்தில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, காவேரி கரையோரத்தில் பக்தர்கள் வருவாங்கன்னு பாகவத்தில் ஸ்லோகமே இருக்கு. காவேரி, தென் தாமிரபரணி, வைகை, இந்த 3 நதி கொடுத்துருக்காங்க. 3மே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது பாகவத்தில் ஸ்லோகம் இருக்குது. ஸோ இன்றைக்கெல்லாம் காவேரியில் போய் குளிக்கிறாங்கன்னா அது நல்லது தான், ஆக்சுவலி ரொம்ப நல்லது. கிருஷ்ணா கனெக்ட் ஆகும். ஆமாம். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு கொஷன்ஸ் இந்த ஸ்லோகா சம்மந்தப்பட்டது ஏதாவது? ஸோ சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. हरे कृष्णा. ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय. श्रील प्रभुपाद की